அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வந்து தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். சேஃப் விதமா வார்த்தைக்கு சொன்னாங்க. இது வந்து சிலுவை வந்து ஒன்லி இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் நம்ம தியானிக்கிற காரியம் கிடையாது. அதனாலதான் நம்ம அதுக்கு ஒரு அடையாளமா இன்றைக்கு கம்மிங் ஃப்ரைடே தான் உலகமே கொண்டாட போகுது குட் ஃப்ரைடே. பட் நம்ம இன்னைக்கே வந்து சண்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதை கொண்டாட மீன்ஸ் வந்து சிலுவையினுடைய காரியங்களை வந்து தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். வெறுமனே சிலுவையில் ஆண்டவர் பேசின அந்த காரியங்களை நம்ம தியானிக்கிறது மாத்திரம் இல்லாம அதுல இருந்து இன்றைக்கு நமக்கு என்ன பேசுறாங்கிற ஒரு காரியத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பா நிச்சயமா நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா உலகத்துல எல்லா ஆசீர்வாதமும் உலகத்தான் இருக்கு. இந்துக்கிட்ட இருக்கும், கிறிஸ்தவன் இருக்கும், முஸ்லீம்கிட்ட இருக்கும். என்னன்னா நம்மள மாதிரி அவனும் பணக்காரனா இருப்பான், அவனும் பதவியில இருப்பான், அவனும் எல்லா இடத்துக்கும் ஞானமா இருப்பான். ஆனா உலகத்தாண்ட இல்லாத ஒன்னே ஒன்று பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு. அது இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் கொடுக்க முடியும். சோ வந்து இந்த சிலுவை தான் வந்து உண்மையான செழிப்பின் உபதேசம். எத்தனை ஒத்துக்கிறீங்க? சிலுவை தான் உண்மையான உபதேசம், அது செழிப்பின் உபதேசம். அந்த செழிப்பின் உபதேசத்தை கேட்கிற மாதிரி இருக்கும். கதர்தாமே நம்ம ஒவ்வொருவரையும் விதத்தை இணைத்து தேவ ஆவியானவர் பேச தாகத்தோடு இருப்போம். முன்னாடி நிக்கிறவங்க யாருன்னு பார்க்காம பக்கத்துல யாருன்னு பார்க்காம உண்மையா தாகமோடு இருந்தோம்னா தாகமோடு கண்டிப்பா கர்த்தர் தேவனாக ஆவியை விட்டுருவார். இப்பொழுதும் கூட நம்ம வந்து ஒரு மரணத்தை நினைவு கூறுது. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பையோ தன்னுடைய உயிர்த்தெழுதையோ கொண்டாட சொல்லி எங்கேயுமே நம்ம பார்க்கலாம், நம்ம கொண்டாடுறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அவர் சொன்ன ஒரு கட்டளைன்னு பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கூடி வரீங்களோ அங்கெங்கெல்லாம் வந்து என்னுடைய மரணத்தை வந்து நினைவு கூறுங்கன்னு சொல்றாரு. ஸோ சிலுவையில் நம்ம தியானிக்கிற காரியம் வந்து உண்மையாகவே நம்ம ஒரு வருஷத்துல ஒரு நாள் மாத்திரம் கிடையாது, எப்பொழுதுமே எப்பெல்லாம் சபைகளை கூடி வரீங்களோ அப்பம் பிக்கிறதுலையும் அந்த திராட்சை ரசத்திலையும் வந்து நீங்க எப்பெல்லாம் நீங்க பண்றீங்களோ அப்பதான் என் மரணத்தை நினைவு கூறி சொல்றாரு. ஸோ இந்த மரணத்தை நினைவு கூறுங்கிறது நமக்கு கட்டாயமா ஒரு செய்யப்பட வேண்டிய வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. இன்றைக்கும் கூட இப்ப நம்ம 2 வார்த்தையும் கேட்டு முடிச்சிருக்கோம். 3ஆவது வார்த்தையை வந்து நம்ம எனக்கா யாரா வாசிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 27ஆம் வசனம். யோவான் 19, 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகில் நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். ஃபர்ஸ்ட் யாரப்பா சொல்றாங்க? ஸ்திரீயை பார்த்து சொல்றாங்க, அதோ உன் மகன். பின்பு அந்த சீஷனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டார். நல்லா படிங்க. அதோ உன் தாய், இதோ உன் தாய். அதோ உன் தாய், நீங்க இதோ உன் தாய்னு வாசிட்டீங்க. ஏன்னா அந்த ஒரு வேர்ட்ல வந்து நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. ஏன்னா இதோ ஒன் தாய்னு போட்டு நீங்க வேற ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதோ ஒன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட போறதுக்கு வந்து அந்த ஒரு மரியாதை வந்து ஒரு தெய்வமா ஆக்கி இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவிலிருந்து இருந்து வழி விலக பண்றது. அதோ இதோ ஒன் தாய்னு போடல, அதோ ஒன் தாய் தான் போட்டிருக்கு. சரிங்களா? சரியா படிங்க. இப்ப வந்து அந்த இந்த வசனத்துல மொத்தத்துல பேர் வராங்க. இயேசு கிறிஸ்து, யோவான், அப்புறம் வந்து மரியாதை வராங்க. இந்த 3 பேரை வந்து நம்ம தியானிச்சுட்டு இதுல இருந்து அதாவது சிலுவையினுடைய கடைசி அவர் உயிர் போக அங்க தொங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னாருங்க தியானிச்சுட்டு இதுல இருந்து இன்றைக்கு நாம என்ன கற்றுக்கொள்ள போறோங்கிறத மட்டும் தியானிச்சுட்டு கொடுக்கப்பட்ட நேரத்துல நான் முடிச்சிருவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை கூட படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகில் நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்திரீயை நோக்கி சொல்றாங்க, அதோ உன் மகன். இயேசு கிறிஸ்துக்கு வந்து கூட பிறந்த அதாவது மரியாளுக்கு வந்து மரியாளுக்கு வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் மகனா இருந்தாரா இல்ல வேற மகன்கள் இருந்தாங்களா வேதத்துல? ஆனா எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து அந்த சகோதரர்கிட்ட ஒப்பு கொடுக்காம யோவான்கிட்ட போய் தன் சாயை ஒப்பு கொடுக்கிறாரு? அது நம்ம தியானிக்க வேண்டிய காரியம். ஏன்னா ஏற்கனவே கூட பிறந்த அதாவது இயேசு கிறிஸ்து வந்து மரியாளுக்கு ஓனா பிறக்கல, பிறக்கிறாரு. ஆனா அந்த மத்தவங்கலாம் வந்து சகோதரர்கள்லாம் வந்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தாங்க. இந்த காலம் நடக்கும்போது வந்து யோசேப்பு உயிரோட இல்ல, யோசேப்பு வந்து உயிரோட இல்ல. அதனால மரியாள் மாத்திரம் தனியா இருக்கிறாங்க, அவங்க சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சகோதரர்கள்ட்ட தாயை ஒப்படைக்காம அந்த சீசர்ல இருக்கிற அன்பான சீசர் வந்து யோவான்கிட்ட போயிட்டு அந்த தாயை ஒப்பு கொடுத்தாரு. இந்த காரியம் நம்ம என்ன கொஞ்சம் தியானிக்கணும். மரியாளுடைய காரியமும் என்னன்னு தியானிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் முதல்ல சொன்னேன், இதோ உன் தாய் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வந்து மரியாளுடைய பின்னாடி ஒரு நேரம் போறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து 2வது என்ன சொல்றாங்க? அந்த 27ஆம் வசனம் பின் போய் வாசிக்கிறது. 27ஆம் வசனம் பின் போகும். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டார். ஆமா, இப்ப அந்த மரியாளுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஆள் தேவைப்படுது பராமரிக்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த மரியாள்கிட்ட போயிட்டு என்னைய பராமரிங்க, என்னைய பார்த்துக்கோன்னு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா அந்த மரியாளுக்கே என்ன பண்ணுது? ஒரு பராமரிப்பு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தன்னுடைய சீசர்கிட்ட அந்த தாயை பராமரிக்கிற வேலை கொடுத்துருக்காரு. ஸோ வந்து
நம்ம எந்த நேரத்திலுமே இயேசு கிறிஸ்து வந்து நம்ம போறது டைரக்டா யாருமே கிடையாது. பிதாட்ட போறது தான் யார் வழி? இயேசு கிறிஸ்து போறது டைரக்டா வழியே கிடையாது. மரியாள் வந்து வழியே கிடையாது. இந்த சித்தரெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அதோ உன் தாய் சொன்னாரு, இதோ உன் தாய் கிடையாது. அந்த மரியாளையே பார்த்து கொள்றதுக்கு ஒரு சீசன் தேவைப்பட்டதுனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தனக்கு அன்பான சீசன் பொறுப்பு ஒப்பு கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துக்கு அத்தனை சீசர், அதாவது மரியாளுக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்காம ஏன் வந்து இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு தாயை. அதுவும் அது நிறைய இடத்தையும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆள் வந்து மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அவங்க சொல்ற அந்த கடைசி வார்த்தை எல்லாருமே மதிப்பாங்க. வாக்குமூலமா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், அல்லது அவங்க பிள்ளைகளா இருக்கலாம். இத்தனை நாள் தான் நம்ம வந்து சொல்றதை கேட்கல, இனிமேலாவது மரணத்தை சந்திக்கிற இடத்துலயாவது கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ வந்து ஒரு மரண நேரத்திலையும் தன் தாயை ஒப்பு கொடுக்கறதுனால நீங்க யாராவது கேட்டிருப்பீங்க, இயேசு கிறிஸ்து பொறுப்பானவர், அதனாலதான் என்ன பண்ணாரு, போற வருஷம் அவருடைய தாயை வந்து யோவான்ட்ட ஒப்பு கொடுத்துருப்பான்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி நிறைய தியானிச்சிருப்போம். இன்னைக்கு இப்ப இந்த இடத்துல இந்த வசனத்துல வந்து நம்ம ரெண்டு காக்கலாம். அதாவது எப்பவுமே ஒரு வசனம் தியானிச்சோம்னா லோகோஸ் இருக்கும், இல்ல ஒரு ரேமான் இருக்கும். அதாவது லோகோஸ்ங்கிறது சத்தியம். அந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறது நீங்க தியானிச்சீங்கன்னா அதுக்கு பேர் லோகோஸ். இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் என்னட்ட என்ன பேசுறாரு அப்படின்னு நீங்க தியானிச்சீங்கன்னா அதுக்கு பேர் ரேமா. இப்ப நம்ம இன்னொரு வரையில என்ன தியானிச்சோம்? லோகோஸ் தியானிச்சோம். என்னன்னா ஏன் வந்து ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து மரியாதை வந்து யோவான்ட்ட ஒப்பு கொடுத்தாரு, மற்ற சகோதரர் இருந்தாலுமே ஏன் ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தோம். விசேஷமா இன்னொரு வசனத்தை படிக்கலாம். மத்த 20:20 படிக்கிறது யாராவது ஒரு ஆள் எடுத்துங்க. மத்த 20:20 அப்பொழுது செபதேவின் குமாரனுடைய தாய் தன் குமாரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரனாகிய இரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். அந்த வசனத்தை அடுத்து படிச்சுன்னா அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணாரு எல்லாருக்கும். நம்ம இதை பத்தி நம்ம தியானிக்க டைம் இல்ல. இப்ப இங்க யாரு வராங்கன்னா செபதேவின் அந்த தாயார் வர்றாங்க. செபதேவின் குமார் தான் யாரு? யாக்கோபு, யோவான். அந்த யோவானுடைய தாய் தான் வந்து கேட்கறாங்க இயேசு கிறிஸ்துவ, நீங்க வந்து ராஜ்யத்துல வரும்போது எங்க பையன் வந்து ஒருத்தன் லெஃப்ட்ல இருக்கணும், ஒருத்தன் ரைட்ல இருக்கணும், ஒரு பெரிய ஒரு கிடைக்காத ஒரு காரியத்தை வந்து அரிய காரியத்தை கேட்கறாங்க. அதுக்கு இயேசுக்கு தான் இயேசு ரிப்ளை பண்ணாரு, அது வந்து முடியாதுப்பா அப்படின்னு சொல்லல. பட் ஃபர்ஸ்ட் மறுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த காரியம் வந்து என் பிதாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த காலத்துல யாருமே கேட்காத காரியத்தை யார் கேட்டா? அது யார் கேட்கிறா? அந்த தாயார் வந்து கேட்கறாங்க, என் பையங்க வந்து நீங்க ராஜ்யத்துல வரும்போது லெஃப்ட்ல ஒருத்தர் இருக்கணும், ரைட்ல இருக்கணும் கேட்கறாங்க. இப்ப வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சிலுவையில் தொங்கிட்டு இருந்த 3வது சொல்றாரு. அவருடைய தாய் என்ன பண்றாரு? அந்த யோவான்ட்ட கொடுக்குறாரு. அவங்க தாய் வந்து ராஜ்யத்துல வரும்போது எனக்கு என் பையனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து இயேசு கிறிஸ்து தன்னோட தாயை ஒப்பு கொடுக்குறாரு. இப்ப செபதேவின் தாய், அதாவது செபதேவின் ஒய்ஃப் தான் நினைக்கிறேன், அவங்களுடைய பேர் சொல்லப்படல. செபதேவினோட குமார் தான் சொல்லப்பட்டிருக்கு அவங்க பேரு. அவங்க செபதேவின் தாயார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர் சொல்லப்படல. அந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும் உள்ள அந்த தாயார் வந்து சொல்லப்படல. இப்ப அந்த தாயார் போக மரியாதையும் பராமரிக்க வேண்டிய வேலை யாருக்கு வருது? யோவானுக்கு வருது. இப்ப நம்முடைய தாயை பராமரிக்கிறீங்க பெரிய பிரச்சனை. மாற்றான் தாயை வந்து நம்ம தியானிக்கிறது வந்து பராமரிக்கிறது வந்து அது அனுதினம் பராமரிக்கிறது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. சோ இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வச்சாங்க உங்க தாயாரு. அதுக்கு ஒரு அடையாளமா கூட நான் இப்படி தியானிக்கிறேன். என்னன்னா, நீங்க இந்த உலகத்துல என் தாயாரை நீங்க வந்து மாற்றான் தாயை போல் நடத்தாம அல்லது இந்த உன்னோட சொந்த தாயை போல் நடத்துறாங்க பார்த்துட்டு கூட அவரால் என்ன பண்ணிக்க முடியும்? அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இன்னொரு இடத்துல பாத்துக்கிறோம், யோவான் 14:2 வாசிங்க. யோவான் 14:2. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை எல்லாத்துக்கும் ஆயத்தம் பண்ண போறாரு, முக்கியமா சீசர்களுக்காக. ஆனா இயேசு கிறிஸ்துட்ட வந்து இந்த தாயார் கேக்குறாங்க, லெஃப்ட்ல ஒரு கடை வேணும், ரைட் கடை வேணும். அதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து மறுத்துட்டாரு. ஏன்னா அந்த சாங்கி வந்து பிதா வைக்க தேவையான கொடுக்க முடியும் சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? நான் போய் உங்களுக்கு வாசஸ்தலம் உண்டு பண்றேங்காரு. சோ இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா இந்த 2 இடத்த அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். எப்படின்னா, அவர் வந்து கடைசியா ஒரு பொறுப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா யோவான்ட்ட, தன் தாயை பராமரிக்கிறது. ஒருவேளை அவங்க இந்த பொறுப்பை நிறைவேற்றி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இயேசு கிறிஸ்து பிதாவை ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. எப்படின்னா, இவங்க வந்து என்ன நிறைய எல்லாத்துக்கும் ஒரு வாசஸ்தலம் ரெடி பண்ணணும், அந்த இடத்த இந்த குமாரனுக்கு கொடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்கொள்றோம்னா, எப்படி ஒரு ராஜ்யத்துல வர்றப்போ நம்ம பெரிய இடம் வேணும் தாயார் விருப்பப்பட்டாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணது? ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. என்னன்னா, இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல நீங்க லெஃப்ட்ல ரைட்ல இருக்கணும்னா என்னுடைய தாயை வந்து என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். இயேசு கிறிஸ்து தன் தாயை ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு நம்மளும் எதுக்காக அந்த உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஒரு ரீசன் இருக்கும். பட் ஆனா எல்லாருடைய நோக்கம் என்னது?
நம்ம எதுக்காக போறோம், எதுக்காக வாழ்றோம்? பரலோக ராஜ்யத்துக்காக வாழ்றோம். எப்படியாவது அதுக்குள்ள போகணும் தான் நிச்சயமா. எத்தனை பேர் எத்தனை தூரம் நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா பெர்க்மன்ஸ் பாட்டு போனாரு, பரலோகம் தான் என் மூச்சு பரிசுத்தம் பாட்டு போனார். அந்த பாட்டை நம்ம தினந்தோறும் தியானிக்க ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது நம்ம அந்த ஹெவன் நினைச்சு நம்ம நினைச்சாதான் இந்த உலகத்தின் காரியங்களை அட்லீஸ்ட் மேற்கொள்ள முடியும். ஸோ நம்முடைய அதான் எல்லாருடைய டாப் ரீசன், டாப் கோல் என்ன பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்காக போகணும். ஸோ இன்னைக்கு அன்னைக்கு யோவானுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது போல இன்றைக்கு நமக்கு எத்தனையோ பொறுப்பு இருந்தாலும் நமக்கு தேவன் வந்து 2 பொறுப்பு கொடுக்க விரும்புறாரு. அந்த 2 பொறுப்பு 2 வருஷத்துக்கு வாசிச்சுட்டு நம்ம இந்த தியானத்தை முடிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானாய் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படி தொடர்ந்து படிங்க, டக்கு முடிச்சேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 24 படிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை என் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமா, இந்த இடத்துல வந்து 24ஆம் வசனத்துல எந்த லைன் நீங்க அண்டர்லைன் பண்ண பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்லி இந்த வார்த்தைகளை செய்கிறவன் என்ன பண்ணுவாரு? அவங்க என்ன கேக்குறாங்க அந்த இடத்துல? பரலோக ராஜ்யத்துல வந்து நாங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமக்காரரே என்னை விட்டு போங்கிற. ஏன்னா நிறைய சொல்றாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னோம், அது பண்ணணும் இது பண்ணணும் சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து நிராகரிக்கிறார். ஏன்னா என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு இப்படி செய்யணும். முக்கியமா 24ஆம் வசனத்துல நான் சொல்லி இந்த வார்த்தைகளை செய்கிறவன் என்ன பண்ணுவான்? அது என்ன வார்த்தை அது? இது வந்து மத்தேயு 7ல படிக்கிறோம். மத்தேயு 5ல இருந்து 6, 7 நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க நிறைய தடவை. மலைப்பிரசங்கம் இன்றைக்கு பெரிய பற்றாக்குறையே நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிறது வந்து இந்த மலைப்பிரசங்கத்தை ஃபாலோ பண்ணாதான். இயேசு கிறிஸ்துவின் குணநலன்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பிரதிபலிக்காதனாலதான் நிறைய பேர் ராஜ்யத்துக்குள்ள நடத்தவும் முடியல, நம்மளால ராஜ்யத்துக்குள்ள போகவும் முடியல. சோ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம என்ன பாக்குறாருன்னா, எப்படி அந்த செபெதேயுவின் குமார் அதாவது யாக்கோபு யோவானும் வந்து இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல ஃபர்ஸ்ட் வரணும், ரைட் லெஃப்ட்ல வரணும்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் ராஜ்யத்துல வரணும் நம்ம இயேசு கிறிஸ்து விருப்பப்படுறாரு. நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்கள் பொறுப்பு இருந்தாலும் 2 பொறுப்பு ஆண்டவர் இருக்காரு. முதல் பொறுப்பு வந்து நான் சொல்லி இந்த வார்த்தைகளை எப்படி செய்கிறோம்னு அவனே என்ன பண்ணுவான்? பரலோகத்துல பிரவேசிப்பான். அந்த சொல்லிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதை சொல்ல டைம் இருக்காது. மத்தேயு 5, 6, 7 படிச்சு பாருங்க. ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்க்கிறவனா இருக்கலாம். அது நிறைய இடத்துல ஏகப்பட்ட வசனம் இருக்குது. நீங்க ஒருத்தன் 1 மைல் தூரம் கூப்பிட்டு அவன் 2 மைல் தூரம் போங்க. அப்படியே போமா நம்ம பண்ண மாட்டோம். நம்ம பதில் இமிடியா நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை பழி வாங்கிடுவோம். அல்லது நிறைய காரணம் சொன்னாங்க மன்னிக்கணும். அப்பலாம் இன்னைக்கு வந்து தொடர்ந்து மன்னிக்கிறதுல இன்னைக்கு நம்ம வந்து பலவீனங்களை மன்னிப்போம். எப்படி அந்த சொன்ன வசனங்கள் இந்த பிரசங்கங்களை கண்டிப்பா நம்ம நான் வரும் இந்த வாரத்துல. ஆனா அடுத்த மாசம் நான் நம்ம கேட்டா இருக்காது. ஏன்னா நற்கரை செய்யறது பெருசு இல்லை. நம்ம நற்கரை செய்யறது தொடர்ந்து இருந்தோம்னா மட்டும்தான் நினைப்போம் முடிவு பெருந்து ரட்சிக்கப்பட சொல்லப்படுது. அதனால நம்ம நற்கரியை செய்யறது மாத்திரம் நற்கரியை செய்யறது சோர்ந்து போகாம இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். சோ முதல் என்ன செய்யணும்னா, நான் சொல்லி இந்த வார்த்தைகள் என்னன்னா மத்தேயு 5, 6ல இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. இந்த லிஸ்ட் படி வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள் மூலமாக வந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட முடியும். அப்படி பண்ண இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு பஞ்சமே கிடையாது, ஆராதனைவர்களுக்கும் பஞ்சம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து போல வாழ்றதுக்கு பெரிய பஞ்சம் இருக்குது. அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்லப்படாத இடம் சொல்லுவாங்க. ஆனா மேக்சிமம் என்ன பண்ணாங்க? அறிவிச்சிட்டாங்க. நம்ம ஒன்னும் வட இந்தியாவுக்கு போய் சொல்ல போறதும் கிடையாது. இருக்கிற தமிழ்நாட்டுல நீங்க இயேசு கிறிஸ்து அறிவிக்கிட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த குணநலன்கள் மூலமா அதான் மலைப்பிரசங்கத்தை ஃபாலோ பண்ற மூலமா நானும் உட்படதான். ஏன்னா எனக்கு பெரிய டாஸ்கே இதுதான். நம்ம வந்து ஜெபம் பண்ணிடுவோம், பைபிள் படிச்சிருவோம், அதை அப்ளை பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். சோ இந்த மலைப்பிரசங்கத்தில் உள்ள வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு செஞ்சோம்னா மாத்திரம்தான் அவன் என்ன சொல்றாரு, நீங்க வந்து பரவாயில்ல போக முடியும். என்ன கர்த்தாவே கர்த்தாவே சொன்னாலும் போக மாட்டீங்க, அற்புதம் பண்ணாலும் போக மாட்டீங்க, எது போனாலும் போக மாட்டீங்க. நான் சொல்லி இந்த வார்த்தையில பண்ணா மட்டும் தான் போக முடியுங்கிறாரு. 2வது பொறுப்பை பார்ப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31-46. அது ஃபுல்லா படிக்க வேணாம். மத்தேயு 25:31 மட்டும் படிங்க. அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தவனாய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 34 படிங்க பிரதர். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திர. இங்கேயும் பரலோகத்தை பத்தி பேசுறாரு. இந்த ஓமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓமை. நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது வலது பக்கத்தை இடது பக்கத்தை குரூப்பை பிரிக்கிறாரு. இங்கிட்ட செம்மறியாடு, இங்கிட்ட வந்து வெள்ளாடுன்னு பிரிக்கிறாரு. வலது பக்கத்துல நிக்கிறவங்க பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க,
பரலோக சுதந்திரத்துக்கு விழுந்துறாரு. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் வந்து நிர்வாணமா இருந்தேன், நான் ஜெயில இருந்தேன், இந்த மாதிரி நிறைய அந்நியனா இருந்தேன், இப்படி நிறைய ஒரு 6 காரியம் சொல்லுவாரு. இந்த 6 காரியத்தில் நீங்க விசாரிச்சதுனால என்ன பண்ணுங்க, நீங்க வந்து வலதுபுறம் போங்கிறாரு. இதே 6 இன்னொரு குரூப் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்கள வந்து என்ன பண்ணுங்க, நரகத்துக்கு அனுப்புறாரு. அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாரு, அதை மட்டும் படிக்கலாம். 40 வசனம் படிங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ராஜாங்கிறது மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு 6 கேட்டகரி சொல்லுவாரு. பசி, தியாகம், நிர்வாணம், காவல், அந்நியன் அப்படி சொல்லுவாரு. இந்த 6 காரியத்தின் அடிப்படையில யாராவது ஒரு ஆளுக்கு நீங்க செஞ்சுதான் என்ன பண்ணுவீங்க? இந்த சிறியாரில் ஒருவனுக்கு நீங்க செய்தா என்ன பண்ணுவீங்க? இந்த பரலோக சுதந்திரத்துக்கு முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இயேசுவின் குணத்தை பார்த்தோம். ரெண்டாவது, இப்படிப்பட்ட மக்களை நம்ம ஏற்றுக்கொள்றது, பராமரிக்கிறது மூலமா ஒரு பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா உலகத்துல வந்து கிறிஸ்தவனாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சோ இந்த குணநலன்களை மாத்திரமல்ல, நற்கிரிகள் இந்த மாதிரி இந்த ஓமையை போய் வீட்டுல படிச்சு 31-46 வரைக்கும் அவர் 6 கேரக்டர் இருக்கும். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பசியா இருக்கு? இயேசு கிறிஸ்து பசியாவே இல்ல, தாகமாவும் இல்ல, நிர்வாணமாவும் இல்ல, ஜெயிலும் இல்ல. இந்த சிறியாரில் ஒருவனுக்கு, இந்த சிறியார்னு யாருன்னா உங்க கூடயே இருப்பாங்க, உங்க கூடயே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ எந்தெந்த வழியெல்லாம் பிரதிபலிக்க முடியுமோங்க நீங்க காத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் காமிப்பாரு. நீங்க அந்த நபருக்கு உங்களை குணத்தையும் இந்த நற்கிரியும் காமிக்கும் பொழுது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து எப்படி பராமரிச்சாரோ, இயேசு கிறிஸ்து தாயை யோவான் பராமரிச்சு எப்படி பரலோகத்துக்கு போனாரோ, அதே மாதிரி நீங்களும் ஒரு ஆத்மாவாவது பராமரிச்சு, ஒரு ஆத்மாவுக்காவது இயேசுவின் குணங்களை காமிச்சு நீங்களும் தேவனுக்கு தேரணும். ஒரு ஆத்மாவது தேவனுக்கு கொண்டு முடியாக அது நான்